தகுப்பு பூச்செடி வச்சா பணம் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. விளக்கு போட்டால் பணம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படியா சார்? ஆமாம். பட் அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அழகுக்கும் வாஸ்துக்கும் கூட சம்பந்தம் இருக்கா சார்? 100%. ஒரு வீட்டில் அவங்க மயன் வாஸ்து அப்படிங்கிறத ஒன்று குறிப்பிடுறாங்க. இந்த மயன் வாஸ்துவே நான் ஏற்றுக்கிறது இல்லை. வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மூளைகள் சரியாக இருக்கணும். இன்னைக்கு போயிருந்த வீட்லையும் கூட அதான் சொன்னாங்க, எல்லா மூளையும் சரியாக இருக்குதே சார், என்ன பிரச்சனை சார் அப்படின்னாங்க. இது மட்டும் வாஸ்து கிடையாது. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் தான். அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். குருவாழ்க குருவே துணை. சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா பெண்கள் திருமண வயதை தாண்டியும் எனக்கு கல்யாணம் வேண்டாம், பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கிறன்றதை தாண்டி எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆண்களுமே சிலர் பார்த்தா கல்யாணத்துல நாட்டம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? 100% வாஸ்து தவறு இருந்தால் மட்டும்தான் திருமணத்தில் விருப்பத்தை கொடுக்காது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள் நம்ம வாஸ்து பார்க்க போன இடத்துல இந்த பெண்கள் திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா திருமணம் நடக்குமா அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு திசையும் மேற்கு திசையும் தவறாக இருந்துச்சு, திருமணத்தில் பெண்களுக்கு விருப்பம் இருக்காது. ஒரு வீடு கட்டி அது தெற்குலையும் மேற்குலையும் அதிக காலி இடம் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இருக்காது. ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு மேற்கு ரோடு குத்தல் இருக்கு, ஈசானியம் தவறாக இருக்கு, 2 தவறுகள் இருந்தால் தான் திருமணத்தில் விருப்பத்தை கொடுக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அந்த பெண்களுக்கு நிறைய சம்பாதிப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபீல்டில் மிக பிரபலமாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லேடியாக இருப்பாங்க. இவங்கள பார்த்தா இவங்களா அப்படியான்னு சொல்லுவீங்க. இந்த பெண்ணா அப்படி, பெண் அதே மாதிரி ரொம்ப அழகாக லட்சணமாக இருப்பாங்க. ஆனால் திருமணத்தை விரும்ப மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு வீட்டிலோட ஈசானிய பகுதியை பார்க்கணும், அதே மாதிரி மேற்கு பகுதியை பார்க்கணும். அழகுக்கும் வாஸ்துக்கும் கூட சம்பந்தம் இருக்கா? 100%. ஒரு வீட்டில் ஒரு பெண் அழகு ஆபத்துன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே அழகுபடுத்துகிறாங்க, அழகாக இருக்கிறது நல்லது தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அப்போ அழகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈசானியத்தோட தொடர்புடையது. அதுதான் முகத்தோட தொடர்புடையது. எப்போவுமே ஒரு வீடு தெற்கையும் மேற்கையும் காலி இடம் இருந்து அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாலோ இல்லை அந்த வீட்டில் தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அழகாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தெற்கு மேற்க காலி இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க அழகா இல்லைன்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு இந்த வாஸ்துல அவ்வளோ துல்லியமாக கணக்கிடலாம். அப்போது இது என்ன பண்ணுதுன்னா, இவங்களுக்கு என்னென்னா, இவங்களுக்கு ஒரு ஆளுமையை கொடுத்துரும். ஆனால் வாழ்க்கையில் தோற்றுருவாங்க. குடும்ப வாழ்க்கையில் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஜெயிச்சு பர்சனல் லைஃப்ல தோற்றுருவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வீட்டுடைய தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியில் காலி இடம் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தென்மேற்கில் கிணறோ போர்வெல்லோ போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா தென்மேற்குலேயே செப்டி டேங்க் கழிவறை கொடுத்துருப்பாங்க. அல்லது மேற்கு பகுதியில் ரோடு குத்தல் இருக்கும். இதுவும் இல்லை அந்த வீட்டில் அப்படின்னீங்கன்னா, வடகிழக்கு திசை பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்ட அமைப்பாக இருக்கும். இல்லை வடகிழக்கில் போர்ட்டிக்கோ போட்டிருப்பாங்க. இந்த வடகிழக்கு போர்ட்டிக்கோ என்ன பண்ணுன்னா, அதை கிழக்கில் நீங்கள் தாழ்வாரமாக போட்டிருக்கீங்களா இல்லை வடக்கில் தாழ்வாரமாக போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். அதில் திருமணத்துக்கு 2 திசைகளை எடுக்கணும், வடக்கு கிழக்கு திசைகளாக எடுப்போம். நம்ம பொதுவாகவே ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க. இப்போ பழைய காலம் அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் போர்ட்டிக்கோ வடக்கை இறக்கி போடுவாங்க. ஒரு 2 அடியோ 3 அடியோ இறக்கி போர்ட்டிக்கோ போடுவாங்க. ஸ்டெப்ஸு நம்ம படிக்கட்டில் ஸ்டேர் கேஸில் போய் அந்த போர்ட்டிக்கோவில் நின்று அதுக்கு மேலே மாடிக்கு போகிற மாதிரி ஒரு 3 படி வச்சு மேலே போகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு திருமணமே நடக்காது. அந்த வீட்டில் தீர்க்க முடியாத நோயோடு யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வடக்கு தாழ்னும் போது அது வடக்கு பெண்ணுக்கானது. ஒன்று அந்த வீட்டுக்கு பெண் அப்படிங்கிறவங்க வரமாட்டாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெண் மன உளைச்சலோட மன அழுத்தத்தோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்னதான் சார் தீர்வு? வாஸ்துப்படி மாற்றி அமைங்க, 100% நடக்கும். இந்த வாஸ்து அற்புதமானதுங்க. இந்த வாஸ்தை இன்றைய காலகட்டத்தில் 1 நாள் 2 நாள் இது அனுபவம் இல்லாத வாஸ்து மன்னர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்துருச்சா, இதில் தங்களை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறக்கா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இல்லை. நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு நல்ல வாஸ்து முறை தேர்ந்தெடுக்கணும், பொறுமை வேணும். இப்போது கடந்த வாரம் என்னை ஒருத்தர் கூப்பிட்டாங்க, எனக்கு முடியல, தொடர்ந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன்னு சொல்கிறேன். இங்கே ஈசிஆரில் தான். இல்லை சார் எனக்கு இன்றைக்கி வாங்க சார், இல்லாட்டி நான் 10 நாள் கழித்து கூப்பிட்றேன் சார் அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன டைம் இருக்கோ நம்ம ஒவ்வொருத்தராக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம், யாரையுமே மிஸ் பண்ணுறதில்ல. இப்போ சென்னை வர்றேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 5 பேர்னா 5 பேர்த்துக்கு 3 நாள் 4 நாள் இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம பார்த்து கொடுத்துட்டு தான் போகிறோம். நம்ம அதை தவிர்க்கிறது இல்லை. ஆனால் நம்ம உடனே எப்படி முடியும் சார்? இந்த காலகட்டத்தில் இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நடக்கணும் எல்லாருக்கும்.
இன்னைக்கு எல்லாமே மேகி நூடுல்ஸ் மாதிரி வேணும்னா முடியாதுல்ல. அதனால வீடு அப்படிங்கிறது வீடு ஒன்று திருமணம் ஒன்று, ரெண்டு விஷயத்தில் அவசரப்படவே கூடாது. நீங்கள் அவசரப்பட்டு வீடு கட்டிடுறீங்க, வாஸ்து தவறாக கட்டிடுறீங்க. நிறைய இடங்களில் வீடு கட்டுறப்பவே தலைவன் இறந்துடுறாரு, இல்லை யாரோ ஒருத்தர் வீட்டில் அந்த பெண்மணி இறந்துடுறாங்க, அந்த மூத்த பெண்மணி அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க. இல்லைன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க, இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, கட்ட ஆரம்பித்தோன்னே டைவர்ஸ் ஆகி போயிடும். இது நிறைய இடங்கள் நடக்குது. அப்போது ஒரு வீடு வந்து நம்ம கட்டுறோம்னா இது காலகாலத்துக்கு நிலைச்சு நிற்கக்கூடியது. பரம்பரைகள், நம்மளுடைய சந்ததிகள், ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் பேர் சொல்லக்கூடிய அந்த வீடு. இன்னைக்கு பூர்வீக வீடெல்லாம் எடுங்க, எத்தனை இடத்துல பார்க்குறோம். இப்போ காரைக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி மாவட்டங்களாகட்டும், தஞ்சாவூர் மாவட்டங்களாக, இந்த மாதிரி இடங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா காலங்களை தாண்டி வருஷங்களை தாண்டி வீடுகள் அவ்வளோ அற்புதமாக நிற்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க சந்ததிகள் வந்து வெளியூர் வெளிநாடுகள் அந்த வீட்டில் வசிக்கவே இல்லைன்னா கூட அந்த வீடுகள் அவ்வளோ அற்புதமாக நிற்குது. அப்போது அந்த வீடுகள் எல்லாம் எப்படி அமைக்கணும்னு வேணும்ல, அதுக்கு அவசரப்பட்டால் ஆகாது. இப்போது திருமணம் கூட இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவசரம், உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும். அதுக்குன்னு ஒரு கால நேரங்கள் இருக்குது இல்லையா. ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடுகள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வயசுன்னு நம்ம ஒன்று குடிப்போம். ஒரு வீடு வந்து குறைஞ்சது வந்து 15 ஆண்டுகள்லேருந்து 100 ஆண்டுகள் வரைக்கும் கூட நம்மளுடைய வயதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த வீடு இவ்வளோ நாளைக்கு இருக்கும், இந்த மாதிரி கட்டுனீங்கன்னா இந்த வீடு இவ்வளோ நாளைக்கு நிலைச்சிருக்கும் நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீடு கட்டினா எத்தனை ஆண்டுகள் இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியும், 100% சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம கணிச்சு சொல்கிறதுனால இன்னைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ சார் கட்டுமானம் அப்படின்னாலே வெள்ளையர்களா சொல்லலாம். இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களுடைய கட்டுமானம்ன்றது ரொம்பவே அதிகம். அவங்க பெருசா அப்போ கட்டும்போது வாஸ்தெல்லாம் ஏதோ பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இன்னுமே காலங்கள் தாண்டி நினைச்சு நிற்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? கட்டிட அமைப்பு தான். இப்போ பொதுவாகவே நீங்கள் நம்மளுடைய ஆங்கிலேயருடைய கட்டுமானத்துறை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. நம்மளுடைய இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு, இந்தியாவுடைய கட்டுமான அமைப்புங்கிறது வேறு. இப்போது நம்மளுடைய மண்ணுக்கான கட்டுமான அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கட்டினாங்க. இப்போது ஆங்கிலேயருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வேறு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறது, அவங்க திருமணம் முடிக்கிறாங்க, பசங்க குழந்தைங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அது பாட்டுக்கு பிரிஞ்சு அவங்க போயிடுறாங்க, தனித்தனியாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முறையே வேறு. நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது வேறு. அப்போ அதுக்கு இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வாஸ்துல வந்து பார்த்திங்கன்னா தகுப்பு பூச்செடி வச்சா பணம் வரும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, விளக்கு போட்டால் பணம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படியா சார்? ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. பட் அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு வாஸ்து புத்தகத்திலையும் குறிப்பிடலை. மக்களை ஏதாவது ஒரு சொல்லி ஏமாற்ற வேண்டியதுதான். வாஸ்து முறை அப்படிங்கிறது இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அமைச்சுக்கிட்டால் தான் 100% நடக்கும். அது நம்மளுடைய நாட்டுக்கானது, நம்மளுடைய மண்ணுக்கானது. அதனால தான் நீங்கள் அரசர்கள் காலத்தில் எத்தனையோ கோட்டைகள் கட்டப்பட்டுச்சு. இன்றைக்கி எத்தனை கோட்டைகள் வந்து அது இருக்குது சொல்லுங்கள் தமிழ்நாட்டில்? விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. விரல் விட்டு என்ற அளவுக்குமே இல்லை, எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்திய தொழில்துறையை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எடுத்து ஏதோ 1-2 தான் பண்ணுறாங்க. அதுவுமே சிதிலம் அடைஞ்சதாக இருக்க ஒழிஞ்சு நிலையாக இருக்குதானே இல்லை. அப்போ இவங்க என்ன வாஸ்து முறையில் கட்டினாங்க? அவங்க மயன் வாஸ்து அப்படிங்கிறத ஒன்று குறிப்பிடுறாங்க. இந்த மயன் வாஸ்துவே நான் வந்து ஏற்றுக்கிறது இல்லை. ஒவ்வொரு இடத்திற்கான கட்டுமான அமைப்பை நம்ம வந்து பார்க்கணுங்க. இப்போது பொதுவாகவே நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிலங்களையே 5 வகை நிலங்களாக நம்ம பிரித்து தான் நம்ம பார்த்துருக்கோம். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் அதை பிரித்தாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்போது மலை சார்ந்த இடத்துல எப்படி கட்டுமானத்தை கட்டணும், எப்படி வாஸ்து அமைப்பு கொடுக்கணும், அதே கடல் சார்ந்த இடத்துல எப்படி கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போது திருப்பதியில் கோயில் கட்டுறோம், ஏழுமலையானோட கோயில் இருக்குது, அதனுடைய கட்டுமான அமைப்புகள் என்ன? இதே திருச்செந்தூரில் கடற்கரையில் மணலில் தான் கட்டியிருக்கிறாங்க. அப்போ அதனுடைய கட்டுமான அமைப்பு என்ன? இது ரெண்டும் ஒன்றா? இல்லை, கிடையாது. அப்போ ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கட்டுமான அமைப்புகளை நம்ம கொடுக்கணும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாஸ்துனா ஒன்று, வாஸ்துனா பேசிக்கை பிடிச்சிக்கிறாங்க. எல்லாமே வடகிழக்கு, தென்கிழக்கு, இந்த மூளைகள் சரியாக இருக்கணும். இன்றைக்கி போயிருந்த வீட்லேயும் கூட அதான் சொன்னாங்க, எல்லா மூலையும் சரியாக இருக்குதே சார், என்ன பிரச்சனை சார் அப்படின்னாங்க. இது மட்டும் வாஸ்து கிடையாது. அப்போது இடங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாஸ்து அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இந்த வீடுகளுக்கு மட்டும்தான் வாஸ்து உண்டா, இல்லை கோவில்களுக்கும் வாஸ்து பார்ப்பாங்களா சார்? இப்போ ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா, இப்போ நிலச்சி நிற்கிறது ராஜராஜ சோழன் கட்டின கோவில். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமா புகழ்பெற்றக்கூடிய ஒரு கோவில்னா அது தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லலாம்ல சார்? இந்த மாதிரி புகழ்பெற்ற கோவில்களும் இங்கே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில கோவில்களுமே நம்ம இந்தியாலையும் நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்கு. ஸோ புகழ் பெறுறதுக்காக ஏதாவது வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்களா? வாஸ்து பார்த்து கட்டப்பட்ட கோயில்கள் தான் இன்னைக்கு நிலச்சிருக்கு. அது எல்லா கோயிலுமே வாஸ்து முறையாக கட்டப்பட்டது தான்.
இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்துவே கோயிலுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். இப்போது நாங்கள் தொடர்ந்து நானும் என்னோட நண்பர் ரவிரமணாவும் பதிவிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து வந்து ஒரு டேட்டா ஒருத்தர் எடுக்கிறார் ஆந்திராவில், வாஸ்து கட்டடத்துக்கு இப்படி இருக்கணும்னு. அவரை தழுவி தான் நம்ம அதுலேருந்து என்னென்ன அப்டேட் கொடுக்க முடியும், எப்படி அமைச்சா என்ன பலனை கொடுக்க முடியும்னு அனுபவத்தை வச்சு தான் இதை ஒரு கட்டமைப்பு பண்ணுற வாஸ்து. பட் வாஸ்துங்கிறது முழுக்க முழுக்க சிற்பத்துக்கான. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய இந்த வாஸ்து நூல்கள் எல்லாம் மனையடி சாஸ்திரம்னு சொல்லி ஒரு 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 கும்பல் கிளம்பியிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா குழி பொருத்தம், மனையடி பொருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அது வந்து என்னென்னா பொருத்தம் அப்படின்னு பார்க்குறது கோயில்களுக்கு பார்க்குறது. அந்த புத்தகம் வந்து சிற்ப சிந்தாமணின்னு இருக்குது, நம்ம சேனல்லே அதை நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து சிற்பங்களுக்கானது. அதில் தான் பொருத்தங்கள் பார்க்கணும், அங்கே லட்சணங்கள் பார்க்கணும். இப்போ தலையினா இவ்வளவு தான் அளவுகள் இருக்கணும், காலுனா இவ்வளோ அகல, இப்படி இருந்தால் தான் இந்த காலுக்கு அழகு லட்சணம் அப்படிங்கிறதுக்காக சிலை வடிக்கிறதுக்காக கோயில்கள் வடிவமைப்பதற்காக பண்ணினது தான் இந்த முதல் வாஸ்து அப்படிங்கிறதையே கொண்டு வந்தாங்க. அடுத்து தான் அதை தழுவி தனி மனிதனுக்காக வாஸ்துன்னு தான் நம்ம இன்னைக்கு வாஸ்து அப்படிங்கிறத கொண்டு வந்து இதை பார்த்துட்ருக்கோம். அப்போ இரண்டுக்குமே வாஸ்து அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து தவறாக இருக்கும், ஆனால் நிறைய பணத்தை கொடுக்கும், பயங்கர பிரபலியத்தை கொடுக்கும். இப்போது சமீபத்தில் ஒரு இடம் போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் தொடர்ந்து 6 முறை எம்எல்ஏவாக இருக்கார். அவர் எப்போல்லாம் எலெக்ஷன் அறிவிச்சாங்களோ அப்போ அந்த வீட்டுக்கு வந்துடுவார். அங்கிருந்த எலெக்ஷனை சந்திப்பார். ராசியான வீடு, அது வாஸ்துப்படி அமைந்த வீடு. இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். யாரை தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமா நம்ம பொதுவெளியில் தனிப்பட்ட நபருடைய பெயரை சொல்ல முடியாது இல்லையா, அதனால இதை நம்ம சொல்லிட்டோம்ல, இனி மக்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க நிச்சயமா. இப்போ 7வது முறையாக அவர் வின் பண்ணியிருக்காரு. அதற்கு அவருடைய பூர்வீக வீடு தான் இன்னைக்கு வரை கை கொடுக்குது. அதை என்னைக்கு கை வச்சு மாற்றி அமைக்கிறாரோ அப்போ நிச்சயமாக அவர் அரசியலிருந்து விடுபட்டு மாறிடுவார். அதனால் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு வீடுகளும் தொடர்ந்து வாஸ்தை வந்து முன்னிறுத்தி தான் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இந்த இடத்துல இன்னொன்று நான் பதிவிட விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் எந்த ஊர்லேருந்து பார்க்குறாரு, அவருடைய பூர்வீகம் என்ன, அதை பொறுத்து தான் உங்களுக்கு வீடு அமையும். இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும், பட் இதுதான் 100% உண்மை. என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒரு போடி கம்பத்தில் ஒருத்தர் வாஸ்து நிபுணர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போடி, கம்பம், தேனி, சின்னமனூர், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏழுமலை, திருமங்கலம், இந்த பகுதியை சார்ந்து பகுதியில் ஒருத்தர் பார்க்குறாருன்னா அந்த பகுதியில் வாழக்கூடிய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அங்கே ஆண்களுடைய அந்த வில் பவர், ஆணுடைய ஆதிக்கம் அதிகமாக, பெண்ணுடைய அதிகமானு பார்க்கணும். பொதுவாகவே இந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டம்லாம் எடுத்துட்டிங்கன்னா, தேனி மதுரை மாவட்டங்களாக எடுத்துட்டிங்கன்னா, உசலம்பட்டி, இந்த 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 சுற்று வட்டார பகுதி எடுத்துட்டிங்கன்னா பெண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், பெண் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற வாஸ்து நிபுணர்லாம் எப்படி கொடுப்பாருன்னா, தென்கிழக்கு பகுதியில் தான் தண்ணி தொட்டி கொடுப்பாரு. இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தேனி மாவட்டம், நான் சொன்னது தேனி அங்கிட்டு திருமங்கலம் வரைக்குமே, ஆண்டிப்பட்டி, உசலம்பட்டி, கம்பம், போடி, இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் தென்கிழக்கில் தண்ணி தொட்டி கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி வடமேற்கில் தண்ணி தொட்டி கொடுப்பாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அந்த பெண் ஆளுமையை குறைக்கிறதுக்கு, பெண் டாமினேஷனை குறைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அதே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. பட் காலம் மாறி போச்சு. இன்றைக்கி மாற்றி அமைக்கிறாங்கன்னா இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வாசலே நீச்ச வாசல் தான் கொடுக்குறாங்க. இப்போ தெற்கு வாசல் அப்படின்னா தெற்கு நீச்ச வாசல் இருக்கும், மேற்கு வாசல்னா மேற்கு நீச்ச வாசல் இருக்கும். ஏன்னா இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஐயா இங்கே வந்து இந்த வீட்டில் ஆண் இங்கே இருந்தாங்கன்னா பெண்ணோட சண்டை வந்துகிட்டே இருக்காங்க, நீச்ச வாசல் கொடுத்தோன்னா வெளியேறிடுவார், ஒன்று வெளியூர் வெளிநாட்டில் போய் இருந்துக்குவார், வருவார், 1 மாதம் இருப்பார், சந்தோஷமாக வந்துட்டு வெளியில் போயிடுவார், அதனால நீச்ச வாசல் கொடுக்குறேங்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அப்போது ஒவ்வொரு இடங்கள் இருக்கக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வாஸ்து நிபுணர் உருவாகிறார். அப்போ ஒரு வாஸ்து நிபுணர் வந்து எப்படி பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை நம்ம தொடர்ந்து இதில் ஒரு சர்ச்சையும் கூட நம்ம வந்துச்சு. திருமணத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், அதே மாதிரி குடும்ப உறவுகளை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ ஏன் ரவிரமணாவுக்கு திருமணம் ஆகலைன்னு கூட நிறைய கேள்வி கேட்டதெல்லாம் உண்டு. அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கை முறையை பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக புரிய வந்துடும். ஒவ்வொரு தனி மனிதனை தாக்குதல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒருத்தரை பற்றி பேசி நமக்கு என்ன வரப்போகுது? நான் என்ன சொன்னேன்னா, ஒருத்தர் ஜெயிக்கணும். இப்போ என்னை நம்பி ஒருத்தர் வாஸ்து பார்க்குறாரு, எனக்கு ஒரு பைசா கொடுத்து பார்க்குறா, அவர் ஜெயிக்கணும். அவர் திருமணம் நடக்கலை, அவங்க குடும்பத்தில் திருமணம் நடக்கணும். தொழில் இல்லைன்னா தொழிலில் ஜெயிக்கணும். கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும். இப்படி என்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் 100% பலனை கொடுக்கணும்ல. அப்போ அது உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஏதோ போகிறோம், பணத்தை வாங்கிட்டு வர்றோம், பொய்யை சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நம்ம எதையுமே பார்க்க வேண்டியது இல்லையே. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு நிறையா. ஸோ அதனால இந்த வாஸ்து நிபுணரை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய வீடுகளும் அமையும்.
ஒரு வாஸ்து நிபுணர் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவராக இருக்கார், நல்ல திருமண உறவுகளோடு இருக்கார் அப்படின்னா அவர் கட்டி கொடுக்கிற வீடுகளும் செல்வ செழிப்பாக இருக்கும், மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சன்னியாசியை கூப்பிட்டு வீடு கட்டுறீங்க, சன்னியாசியோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து வாஸ்துவே விட்டுருங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நார்மலாக வந்தால் அவர் என்ன ஆன்மீகத்தை சொல்லுவார், கோயிலை சொல்லுவார், தனிமையை சொல்லுவார், இனிமையாக இருக்குன்னு சொல்லுவார், அவ்வளோதான். அவர் குடும்ப உறவுகளை பற்றி அவர்கிட்ட பேசினா அவருக்கு என்ன தெரியும்? குடும்ப உறவோடு இருக்கிறவனுக்கு தானே அந்த குடும்பத்தை பற்றி தெரியும். நிச்சயமா சார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடம் தானே உங்களுக்கு வேலை செய்யும். கோயிலில் போய் உட்கார்ந்தீங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க, இதே ஒருத்தன் போய் ஒயின் ஷாப்பில் உட்கார்ந்தானா குடிக்கிறத பற்றி பேசுவான், இதே ஒருத்தர் தவறான செயல்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கக்கூடிய இடத்துல போயிருந்தானா அவனும் தவறான செயல்களுக்கு தான் போவான். அப்போ அந்த இடம் தானே தீர்மானிக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர் எப்படிப்பட்டவரோ அவருடைய மனநிலை பொறுத்து தானே ஒவ்வொருத்தருடைய வீடு அமையுது. இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக தானே யோசிச்சு பார்க்கணும். அப்போது கண்மூடித்தனமாக யோசிச்சோம்னா இந்த வாஸ்துல ஒன்றுமே புரியாதுங்க. இன்னைக்கு வந்து இதை ஆழமாக சிந்திச்சு ஆழமாக யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே அழகாக நடைபெறும். இதில் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் தீரும், உடனே மாற்றி அமைங்க, உடனே வந்து செல்வம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி அதனால தான் பாதிக்கப்பட்டு அதனால நிறைய பணத்தை இழந்தவங்களா இருக்காங்க. கடந்த வாரம் திருச்சிக்கு பக்கத்தில் போய் ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். ஒரு சேமியா கம்பெனி, அவர் ஒரு பெரிய அளவில் கடன் வாங்கிட்டாரு. கடன் வாங்கி கட்ட முடியல. சென்னை சேர்ந்த ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு பார்க்குறாரு. அவர் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக வாஸ்து தெரியும், அவர் ஒரு கட்டடக்கலை நிபுணரும் கூட. அவர் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, போய் வாஸ்துப்படி மாற்றி அமைன்னு சொல்லி வீட்டில் மாற்றி அமைக்கிறாரு. மாற்றி அமைச்சு 3 மாதத்தில் அந்த சேமியா கம்பெனி ஏலத்துக்கு வந்துருச்சு. நடந்த உண்மை. ஒன்றும் வாஸ்து தெரிஞ்சால் தயவு செய்து பாருங்க, தெரியலன்னு சொல்லிட்டு வாங்க. 5000 10,000 பணம் வாங்குறதுக்காக வேண்டி போய் இன்னைக்கு அவர் கொண்டு வந்து நடுத்தரவில் நிப்பாட்டாங்க. இப்போ என்னன்னா, ஒரு சில தவறுகள் என்ன பண்ணணும்னா, சரியான முறையில் ஒரு வீட்டை வந்து சரியா வடிவமைக்கலைன்னா அது வந்து என்னன்னா ஒன்று ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கும், இல்லை தீர்க்க முடியாத கடனை கொடுக்கும். இது அப்படியே இழுத்துட்டே போகும். உங்களுக்கு நேரங்காலம் சரியாக வரப்போ சரியாயிரும். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படியாச்சும் வெளி வரணும்னு சொல்லி ஏதாவது ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்றோம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதையும் தப்பாக பண்ணி விட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், உள்ளதும் போயிடும். நடந்த உண்மை. கடந்த வாரம் நாங்கள் போய் வாஸ்து பட்டோம். நிச்சயமா சார். வாஸ்து பார்க்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட வாஸ்து பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த பதிவின் மூலமா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி.